பாருங்க, நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு என்கிற ஒரு மனுஷரை பார்த்தேன். ஏனோக்கை பார்க்க போகும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் அதில் அட்ராக்ட் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏனோக் வாக்ட் வித் காட். எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்பான். அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு 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 ஈர்ப்பு கொடுத்துச்சு. 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். இங்கிலீஷில் போட்டிருக்கு for 300 years he walked with God. தேவனோடு நடந்தான்னு போட்டிருக்கு. அந்த கன்சிஸ்டன்சியை பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை பின்மாற்றங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும், காத்து ஊதுன பலூனு மாதிரி. But this person was so consistent. நான் அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். என்ன ஒரு டெஸ்டிமனி பாருங்க. அது எபிரேயர் 11:5 பார்க்கலாம். அப்படி ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மனுஷன்றதை பாராட்டுறாங்க விசுவாச வீரர்கள் பட்டியல்ல. ஏனோக்கு அப்படி தேவனோடு நடக்க போகும்பொழுது எல்லாமே ஸ்மூத்தா இருந்ததுங்க. அதனால ஏனோக்கு அந்த காலத்துல என்னங்க பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், அதனால நடந்துட்டாருங்க. இல்ல, நல்லா கவனிங்க. அவரை குறித்து பார்க்க போகும்பொழுது ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசெலாவை பெற்றார். அவன் மெத்துசெலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்க ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அங்க ஆண்டவரோட நடந்துகிட்டு இருக்கிறார். நான் தான் யோசிச்சேன், ஒரு மனுஷன் சந்நியாசம் போய், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு 30 நாள் நான் போய் அப்படியே தனியா போய் அந்த இடத்துல உட்காந்து நான் ரபா லபா லபான்னு சொல்லி ஃபயர் ஆகிட்டு வர போறேன்றாங்க. இந்த மனுஷன் அப்படிலாம் எங்கேயுமே போல. மெத்துசெலாவை பெற்றதுக்கு அப்புறம் அவர் சன்னியாசம் போயிருந்தாருன்னா ஓகே, he could have walked for next 300 years. கர்த்தரோட சஞ்சரித்திருந்தான்னு நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். பாருங்க, அதே தாம்பத்திய உறவுல, அதே குடும்ப உறவுல குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாரு. எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு பொறுப்புகள் மத்தியிலையும் எத்தனையோ காரியங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ண இருந்திருக்கும். இன்னைக்கு நமக்கு ஆமா, நான் ஜாமனை உட்கார்ந்தாலே என் பையன் வந்து என் மூடையே கடுத்துறான், அவ்வளவுதான், புடிச்சு போச்சு சோழி. அப்புறம் 4 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவரை யோசிச்சு பாருங்க, குமாரலையும் குமாரத்திலையும் பெற்று எப்படிப்பட்ட ஒரு சாட்சி. அந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல 10 பேரை குறிச்சு போட்டிருக்கு. எல்லாரும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது ஒருத்தரை பெற்றதுக்கு அப்புறம் இப்படிதான் போட்டிருக்கும். ஆதாம் சேத்தை பெற்றான். சேத்தை பெற்ற பின்பு அவன் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்து ஏனோசை பெற்ற பின்பு 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசு கேனானை பெற்ற பின்பு 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்தையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்படிதான் போட்டிருக்கு. ஆனா ஏனோக்கு மாத்திரம் எப்படி போட்டிருக்குன்னா, 65 வயசுல மெத்துசெலாவை பெற்று 300 வருஷம் உயிரோடு இருந்துன்னு போடல. Of all the people, இந்த வேதம் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்குது, தேவனோடு சஞ்சரித்து. Only one man who was walking with God. அப்படின்னா the whole world was walking against God. அப்ப அந்த வழிகள்ல அவன் நடக்கிறார் பாருங்க. அப்ப அந்த வழிகள்ல நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷனே இல்லை, அங்க அப்பெல்லாம் இருக்காதுங்க. அப்பெல்லாம் என்னங்க இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம் பாருங்க. ஒரு காரியம் நான் சொல்றேன். ஏனோக்கு மொத்தம் 365 வருஷம் வாழ்ந்தார். அவருக்கு 25 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்குவோம். அப்ப மீதம் எவ்வளவு வயசு இருக்கு? 340 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. 340 ஆண்டுகள் அப்படின்னு வச்சோம்னா 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெற்றாருன்னா எத்தனை பிள்ளை? 170. சரிங்களா? மினிமம் 170. 170 பிள்ளைகள்ல அவ்வளவு பெரிய ஏனோக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான மாத்திரம் தான் ஆத்துமாதாயம் செய்ய முடிந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. மெத்துசெலாவை தவிர மற்றவங்க எங்க போனா? குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றார்களே, எங்க போனாங்க? ஏன் ஏனோக்குனால் அவர்கள் ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியல? Because the world was so attractive. அன்னைக்கு உலகம் அவ்வளவு கவர்ச்சியா இருந்தது. அவ்வளவு பேர் அந்த பக்கம் போறான், இவன் மாத்திரம் நடக்கிறான். ஒரு நாள் இவனுக்கு சந்தேகம் வராதா? நான் போறது சரியான பாதையா?
ஏன்னா அவன் பெருகிட்டே இருக்கான், பலத்து கொண்டே இருக்காங்க. அங்கதான் ராட்சதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்க நம்ம பெருகிட்டே போறோமே, ஒத்தாளா வருது. என்னைக்குமே நம்ம போற வழி சரியான வழின்றதை எப்படி நம்ம கணிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப இந்த இடத்துல வெற்றி இருக்குதோ, சக்சஸை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இவ பிசினஸ்ல போறீங்க, நிறைய ப்ராஃபிட் வந்தோடனே என்ன சொல்வீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னுவீங்க. அப்பதான் தெரியும் சக்சஸ் வந்தாதான் நம்ம கர்த்தருடைய வழியில போறோம்னு சொல்லி. இங்க இவர் போகும்பொழுது எத்தனையோ டவுட் வந்திருக்கலாம் பாருங்க, பட் எட் he was walking with God. அதுல கடைசியில சக்சஸ் எங்க தெரியுமா வருது? அவன் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம இறுதி சடங்குல போகும்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, ஏனோ தெரியல கர்த்தர் அவரை இப்பயே எடுத்துக்கிட்டாரு. அந்த எடுத்துக்கிட்டாரு இல்லைங்க, இவன் காணப்படாமல் போனான். கர்த்தரோட நடந்துட்டே போகும் பொழுது அப்படியே காணக்கூடிய தளத்திலே நடந்துட்டு போயிட்டே இருந்த ஒரு மனுஷன் ஒரு அடி அடுத்த எடுத்து வைக்கிறார், காணக்கூடாத தளத்துல போயிட்டார். தேவனுடைய அந்த தளத்துக்கு போயிட்டார். Because he was so close to God. Amen. அப்ப இந்த தேவனுடைய வழிகள் நடக்க முடியுமான்னு நடக்க முடியும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. நல்லா கவனிங்க, ஒன்னா நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மனம் தேவை. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய நினைவுகள் ஒத்து போனாதான் என்னால் ஒருத்தங்களோட சேர்ந்து நடக்க முடியும். ஒரு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பொழுது அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது பிரிஞ்சிருவாங்க. எப்போ ஒரு மனம் இருக்குதோ அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருமித்து ஒரு வழியா இருக்கும். ஏமே, இப்ப நீங்களும் நானும் ஒன்னா நடந்து போறோம், நீங்களும் நானும் ஒன்னா நடந்து போகணும். அப்ப 2 பேருக்கும் எத்தனை வழி இருக்கும்? நீங்களும் நானும் 2 பேர் ஒன்னா நடந்து போகணும்னு சொன்னா எத்தனை வழி இருக்கும்? ஒரே வழி தான் இருக்க முடியும். அப்ப கர்த்தரும் ஏனோக்கும் நடக்கணும்னு சொன்னா 2 பேருக்கு 2 வழி இருக்க முடியாது. அப்ப ஒன்னா நடக்க முடியாது. அப்ப ஒரே வழி தான் இருக்கணும். ஏனோக்கோடு கர்த்தர் நடந்தார், ஒன்னு அது நடந்திருக்கணும். ஏனோக்கோடு கர்த்தர் நடந்தார், இல்லைன்னா கர்த்தரோடு ஏனோக்கு நடந்திருக்கணும். 2 பேரும் ஒருமித்து நடந்தாங்க. இப்ப நான் சொன்னதுல என்ன வித்தியாசம்? அதை தான் மிஸ் பண்ணி. 2ம் ஒன்று தான். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க போற வழியில அவர் வர்றதுக்கு he is God. இன்னைக்கு நம்ம ஃப்ளரிஷ் ஆகணும், தேடி வருவாரா? உண்மையிலே தேடி வருவார், இல்லைன்னு நான் சொல்லலை. such a compassionate God. 99 ஆடுகளை விட்டுட்டு நம்மளை தேடி வருவாரா? தேடி வருவார். ஆனா அது அவருடைய வழி கிடையாது. காணாமல் போன ஆடை வந்து அவர் தூக்கி சுமந்து கொண்டு போவாரா? தூக்கி சுமந்து கொண்டு போவார். ஆனா அது அவருடைய வழி கிடையாது. கொண்டு வந்து திரும்ப மந்தையில சேர்ப்பார், திரும்ப தம்முடைய வழியிலே அவர் மேய்த்து கொண்டு போவார். He wants to be the shepherd. Amen. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் ஒருமனப்பட்டு நடக்கணும்னா அப்ப நான் வந்து அவரோட இணையணும், என்னோட திங்கிங். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 55:8 என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவுகள் மாறினால என்ன மாறிடுச்சு? உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்றாரு. அப்ப அந்த நினைவுக்கும் வழிக்கும் எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இப்ப என் வழி தப்பா போகுது அப்படின்னு சொன்னா நான் மாத்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நினைவை மாத்தினேன்னா என் வழி சரியாயிரும். ஏமே